1 யோவான் 3:8. 1 John chapter 3 verse 8. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி. பிசாசு கிரியை செய்வான். அவன் கிரியைகளை அழிக்கும்படி கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். அப்போது அன்றைக்கு பிசாசின் கிரியைகளை அழித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமோ உயிரோடு இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த ஒரே தெய்வம் உலகத்தில் இயேசு ஒருத்தர் தான். சரியா? ஆண்டவருக்கு தோத்திரம். அப்போது அந்த நாட்களில் பிசாசின் கிரியைகளை அழித்தவர் இந்த நாட்களில் தனக்கு கொஞ்சம் பலன் உண்டு என்று கருதி விசுவாச குடும்பங்களை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பங்களை, யாரெல்லாம் இயேசு என்ற கடவுளை நம்புகிறாங்களோ அவர்களுக்கு தான் தொல்லையை அதிகமாக கொடுத்து அவர்களை ஆண்டவருடைய அன்பிலிருந்து அவர்களை பிரித்து கொண்டு போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் பொய்யன், அவன் லையர் அப்படின்னு பேசினேன். அப்போ பொய் பேசுகிற ஒரு சுவாபம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவனுக்குள்ளே பிசாசு இருந்து தான் அவனை பொய் பேச வைக்கிறதுன்னு தான் அர்த்தம். அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் ஐ எம் ப்ரீச்சிங் த வேர்டு. சரியா? ஓயாமல் பொய் சொல்லிகிட்டே இருக்கானா அவனுக்குள்ளே ஒரு பொய்யின் ஆவி இருக்குது. நம்பர் 2, பிசாசு என்ன பண்ணுவான்? களைகளை விதிப்பான். ராங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆமாம், மகளை பற்றி, மகனை பற்றி, மருமகளை பற்றி, உடன் ஊழியர்களை பற்றி, அவங்கள பற்றி தவறான எண்ணங்களை விதைச்சிருவான். அப்போ அவர்கள் மேலே தவறான எண்ணம் நமக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாக்கிடுவான். அப்போ இன்றைக்கி வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய ஜான் சாப்டர் 10 verse 10. 10. திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். வேற எதுக்குமே வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். நல்ல கவனிங்க. நான் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, திருடன் அதாவது தீஃப். நல்ல கவனிங்க. அவன் எதுக்கு வர? திருடன் என்ற வேர்டை பிசாசுக்கு அடையாளமாக இயேசு சொல்லுகிறார். பிசாசுக்கு அடையாளமாய் திருடன். பிசாசுக்கு இன்னொரு பெயர் களைகளை விதைக்கிறவன், பொய்யன். நம்பர் 3, பிசாசுக்கு இன்னொரு பெயர் திருடன். திருட்டுத்தனம் பண்ணுறவன் திருடன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, திருடன் திருட வருகிறான். அப்போது திருடனில் 3 கேட்டகரி சொல்கிறார். ஒரு கேட்டகரி திருடிட்டு போயிடுவான், ஆட்களை விட்டுட்டு போயிடுவான். இன்னொரு கேட்டகரி கர்த்தருடைய பிள்ளைகளை கொன்னுருவான். இன்னொரு கேட்டகரி என்ன பண்ணுவான்? கொல்லுவான், உயிர் எடுத்துகிட்டு போயிடுவான். இன்னொரு கேட்டகரி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய்ட் பண்ணுவான், குடும்பத்தையே அழிச்சிடுவான். அப்போ திருடனில் 3 வகை திருடன் இருக்கான். ஒரு சபைகளில் திருடன் இருக்கான். அவனுக்கு செருப்பு திருடன் இருப்பான். சில வீடுகளை நுழைஞ்சி செல்ஃபோனை மாத்திரம் தூக்கிட்டு போயிட்டான் சார், மற்றதெல்லாம் அப்படியே இருக்குன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவன் செல்ஃபோன் திருடன். சரியா? தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் இந்த திருடு இல்லை இந்த திருட்டுத்தனம் இது பிசாசினுடைய ஆவி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கிற குடும்பத்தில் சண்டை வருதுன்னா அவன் சமாதானத்தை திருடிட்டான். நல்லா இருக்கிற ஆள் இன்றைக்கி ரொம்ப சோர்ந்து போய் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா டாக்டர்ஸ்கிட்ட போங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடம்பு சரியில்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது, சுகர் ஓகே, ப்ரெஷர் ஓகே, எல்லா லெவல் நல்லா தான் இருக்குது, நீ ரொம்ப ஏதோ யோசிக்கிறீங்களோ, ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கா, அவங்களுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த மனதளவில் பாதிக்கப்பட்டாலும் அது ஒரு டிசீஸில் கொண்டு போய் விட்டுரும். அது பொதுவான கருத்து, மருத்துவர்கள் விசாரிக்கும் போது சொல்லுவாங்க. அப்போது நல்ல கவனிங்க, பிசாசு ஒரு திருட்டுத்தனமான ரூபத்துக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே அவன் செயல்படுறான் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அவன் எப்போ வருவானே தெரியாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. உதாரணத்துக்கு பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 39ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் வாசிங்க. 39.
திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அறிந்திருக்கிறீர்கள். இங்க பாருங்க, திருடன் எந்த நேரத்தில் வருவான்னு சொல்லிட்டா வருவான். திருடன் சொல்லிட்டு வரமாட்டான். இத்தனை மணிக்கு வரேன், எல்லாம் பொருளாம் எடுத்து வைன்னு சொல்ல மாட்டான் இல்லையா? அப்போ எந்த நேரத்தில் திருடன் வருவான்னு தெரியாது. அப்போ அதை மாதிரி உங்கள் மனதில் பிசாசு எப்போ நுழைவானே தெரியாது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்போ நுழைவானே தெரியாது. நான் பேசுகிறதெல்லாம் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு அடுத்த சத்தியங்களை பேசிகிட்டு இருக்கிறேன். விக்டோரியஸ் லைஃப்பை குறித்து பேசிகிட்டு இருக்கேன். பிளெஸ்ஸிங் லைஃப்பை குறித்து நீ பேசலை நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பிளெஸ்ஸிங்கை விட தாண்டி, ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே உதாரணத்துக்கு உங்களுடைய ஸ்டைல் படி பிளெஸ்ஸிங்னா வீடு நிறைய சோறு, வீடு நிறையா துணிமணி, வீடு நிறையா பழங்கள், வீடு நிறையா பணம், இல்லை பெரிய வீடு, இதுதான் பிளெஸ்ஸிங் நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மை தான், அது தப்பு கிடையாது, அது உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே பொய்க்காரனுங்களும் திருட்டு பணம், அங்கே போயிட்டு வந்து இங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்து அங்கே போகல, வீட்டில் இருக்கிற பொருளையே திருடிட்டு கொண்டு போய் அடமானம் வைக்கிற திருடு பயல்கள்லாம் வீட்டில் இருக்கானுங்களா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? அப்போது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், பிசாசு ஒரு திருடன். அவன் பயங்கரமாக திருட்டுத்தனம் வேலையில் ஈடுபடுவான். அதனால் முழு குடும்பங்கள் பாதிக்கப்படும். உதாரணமாக பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதத்தை திருப்புங்க, யோசுவாவின் புத்தகம், டக்குன்னு குயிக்கா, யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம். யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, எல்லாரும் போக வேணாம், ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அடுத்த வசனம். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஏறக்குறைய 3000 பேர் யுத்தத்துக்கு போனாங்க. ஆனாலும் அவர்கள் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. 6ஆம் வசனத்தில் யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையில் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். இப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதாவது யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பினால் நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆண்டவர் சொல்லுவார், அதாவது 9ஆம் வசனத்தில் என்ன சொல்வார்னா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோசுவா 1:9. பழங்கொண்டு திடமனதாய் திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அதாவது நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ அங்கெல்லாம் அவன் கூட வருவேன் அப்படின்ட்டாரு. எவ்வளோ பெரிய வாக்கு தத்துவம். ஆனால் அது 1ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5, 6 வரைக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. இந்த வருஷம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள், செலவு மேலே செலவு, டாக்டருக்கு மேலே டாக்டரு, அதாவது என்ன சொல்கிறது, டெஸ்ட்டுக்கு மேலே டெஸ்ட்டு, அலைச்சலுக்கு மேலே அலைச்சல், கடன் பிரச்சனைக்கு மேலே கடன் பிரச்சனை, சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் வேறு, வாழ்க்கையில் நடக்கிற காரியம் வேறுன்னு யோசுவா நினச்சிருப்பார். 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார் 6 வரைக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு, 7ஆம் அதிகாரத்தில் அவுட் ஆயிடுச்சு. அப்போது அங்கே உளவுத்துறைக்கு அனுப்பி உளவுத்துறை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, 2000-3000 பேர் போனால் போதும் யுத்தத்துக்கு, எல்லோரும் போக வேணான்னு. ஆனால் 3000 பேரை யோசுவா அனுப்புனார். ஆனால் அனுப்பி கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் ஓடி வராங்க. 36 பேர் வெட்டிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயி பட்டணத்துக்கு முன்பாக அவர்கள் முறிந்தோடி போனார்கள். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை, முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேல் மக்கள் முறிந்தோடி போயிட்டாங்க. அப்போது அங்கே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். உடனே யோசுவா ஜெபம் பண்ண போயிடுறார்.
நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற சத்தியம், உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ராஜடி, ஆகனி, ட்ரிபுலேஷன், டெம்டேஷன், இந்த மாதிரி போராட்டங்கள் வரும்போது உடனே ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் உபவாசித்து அந்த பிரச்சனை எழுதி வச்சு, அதாவது எழுதி வச்சு, அப்பா மாற்றுங்கப்பா. அதாவது ஏன் இந்த உபத்திரம் வந்தது, எதனால் வந்தது, யாரால் வந்தது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை உய்த்து ஆராய்ந்து பார்க்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கான போதனைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? எப்போ பார்த்தாலும் கெஞ்சி கூத்தாடக்கூடாது. நீங்கள் அவருடைய பிள்ளை, அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ உங்கள் பையன் மேத்தமெட்டிக்ஸில் வீக் ஆகிட்டான்னா ஆசிரியர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, பையன் வந்து கணக்கு பாடத்தில் சரி கிடையாது, ஒரு டியூஷனை வைங்கன்னு. அப்போ உடனே ஒரு டியூஷன் மாஸ்டரை தேடிக்கிட்டு அலைவீங்க இல்லையா? கொண்டு போய் அவனை சேர்த்து எப்படியாயில் அவனை படிக்க. அது மாதிரி தேவ சமூகத்தில் ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த போராட்டம், உடனே உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்க்கணும். அதே மாதிரி யோசுவா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாள் உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபத்தில் ஏன் இது நடந்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பேசுகிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்கூப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். எப்படி பாவம் செய்தார்கள் அந்த கண்டுபிடிச்சிட்டான். டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால எதனால தோல்வி அதை மட்டும் ஷார்ப்பாக சொல்லி முடிக்கிறேன். இப்போ இஸ்ரவேல் மக்கள் பாவம் செஞ்சிட்டாங்கன்னொடனே இவன் ஃபாஸ்ட் பண்ணி எல்லா கோத்திரங்களை வர வச்சு அவன் ஜெபம் பண்ணி அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க. வசனத்தை வாசிங்க தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து வாசிங்க. 17ஆம் வசனம், அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒளிக்காதே என்றான். 20ஆம் வசனம், அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். நல்லா கவனிக்கணும். ஷார்ட்டா ஒரே வார்த்தையில் சொல்றேன். இந்த தோல்விக்கு காரணம் ஆகான் என்ற ஒரு மனுஷன். அவன் கர்த்தருடைய மனுஷன்தான், இஸ்ரவேலின் கோத்திரத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான். அவன் என்ன பண்ணிவிட்டான், அந்த யுத்த காலத்தில் அந்த தேவ ஜனங்கள்லாம் உள்ளே போய் ஆயி பட்டணத்தில் யுத்தம் பண்ணும்போது அங்கே இருக்கிற சால்வையை பைபிளில் வாசிக்கிறோம் பாருங்கள். பாபிலோனின் சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தை கண்டான். இந்த பாருங்க, திருட்டாவி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். ஒன்று, அங்கே போனோன்னா பாபிலோனிய பாபிலோன் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. அதை பற்றி நான் கடந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாலனா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நைட் ப்ரேயரில். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கண்ட உடனே இவன் யுத்தத்துக்கு வந்தவெல்லாம் மாறிட்டான். அவன் நோக்கத்தெல்லாம் மாறிட்டான். அந்த சால்வையை கண்டவுடனே, வெள்ளியை கண்டவுடனே, அந்த பொன் பாலத்தை கண்ட உடனே அந்த இச்சித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கவனிங்க. ஒன்று, கண்ணால் பார்க்குறான். ரெண்டாவது, அதை இச்சிக்கிறான். உடனே எடுத்துக்கிட்டான். அவைகள் கூடாரத்தின் மத்தியிலே பூமிக்குள் புதைத்து வைத்தான். வெள்ளியின் அதன் அடியில் கொண்டு வச்சுவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்துக்குள்ளே இவன் திருடி பொருட்களை கொண்டு வச்சிட்டான். யாருக்குமே தெரியாது. இந்த திருட்டு ஆவியினால் வரக்கூடிய விளைவு. இன்றைக்கி நீங்கள் பேங்க்கில் கொள்ளடிக்கலாம், ஆஃபீஸில் கொள்ளடிக்கலாம். நல்ல கவனிங்க. கவர்மெண்ட்டுடைய பணத்தை வஞ்சிக்கலாம், மக்களுடைய பணத்தை வஞ்சிக்கலாம். சரியா? ஸ்டோரில் வேலை செய்கிறவன், ஸ்டோர் கீப்பராக இருக்கிறவன் பயங்கரமாக வஞ்சிக்கலாம். புரிதவங்களுக்கு இஷ்டத்துக்கு பில்லை போட்டு வாங்கலாம். 10,000 ரூபா பொருளை 15,000 ரூபாய்க்கு போடுயா அப்படின்னு சொல்லி போட்டு பில் அதில் 5,000 ரூபாயை நீங்கள் லஞ்சம் அடிக்கலாம். நல்லா கவனிக்கணும். அது குடும்பத்துக்கே சாபமாக முடிஞ்சிடும்.
ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ ஆகான கடைசி அந்த 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 7ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில் அவனை வந்து நீ எங்களை கலங்க பண்ணுகிறது என்ன, உன்னை கர்த்தர் கலங்க பண்ணுவாராக என்று சொல்லி ஆகானை அவங்க கல்லால் அடித்து கொள்கிறாங்க. அப்போ ஆகானினுடைய ஸ்பிரிட் என்னன்னு கேட்டால் திருடுகிற ஆவி, அந்த பொல்லாத பிசாசு, திருட்டுத்தனம். அதை மற்றவங்க பொருள்களை நம்ம இச்சிக்கவே கூடாது. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த பொருள் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லையே, ஐயோ அது வாங்கி வச்சுக்கிறாங்க, இது வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பொறாமப்படாதீங்க. ஒரு வீட்டில் ஒரு பொருளை பார்க்குறீங்களா, பார்க்க நல்லா இருக்கேன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு வாங்க. சில பேர் அப்படி கண்டும் காணாமல் ஒரு மாதிரி பந்தாவாக போவாங்க. அந்த ஸ்பிரிட்டு நிறைய பேர்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், பிரியமானவர்களே, பொருளை இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். பாருங்கள், இவன் ஒருத்தம் பண்ண அட்டகாசம் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தோற்று போயிட்டாங்க. கர்த்தருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு இந்த ஆகான் ஒரு இடைஞ்சலாயிட்டான். அவன் நிமித்தம் அங்கே ஒரு யுத்தம், அவன் நிமித்தம் ஒரு இழப்பு, அவன் நிமித்தம் 36 பேர் கொல்லப்பட்டாங்க, அவன் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்தோடுறாங்க. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போவேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, திருடுகிற அந்த திருடன், அவன் பொல்லாத பிசாசு இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே நுழைஞ்சுட்டான். இங்கே பாருங்கள், இன்னொரு சம்பவம் பைபிளில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம், ஆதியாகம் 31ல் இவர் போயிட்டு வர மாமா, இனி என் ஒய்ஃபு பிள்ளைகளோடு கூட நான் ஊரோடு போய் சேர்ந்துக்கிடுறேன் அப்படின்னு யாக்கோபு புறப்பட்டார்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 31 எடுத்துக்கொள்ளுங்க குயிக்காக. ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் டக்குன்னு நீங்கள் திருப்பணும். 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வந்து அவன் சொல்கிறான், கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் வசனம், பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டான யாவற்றை எடுத்துக்கொண்டான் என்றும் தகப்பனுடைய பொருள் செல்வத்தை எல்லாம் இடைந்தான் என்று சொல்லி வார்த்தைகளால் யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது நேற்றைய முந்தைய நாள் இருந்தது போல இல்லாமல் வேறுபட்டு இருந்தது. உடனே கர்த்தர் பேசுகிறார் 3ஆம் வசனத்தில். யாக்கோபை நோக்கி கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தாரினுக்கு நீ திரும்பி போய் என்று கூட இருப்பேன். உடனே அவன் வந்து கர்த்தர் சொன்னார் சொல்லி புறப்பட்டார். புறப்படும்போது நல்ல கவனிங்க, 19ஆம் வசனம், 31-19. லாபான் தன் ஆடுகளை பயிர் கத்திரிக்க போயிருந்த போது அந்த சமயத்துல ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். 32ஆம் வசனம், 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். பார்த்தீங்களா, ராகேல் வந்து டிராவல் பண்ணுறதுக்கு முன்னால் எடுத்து திருடி வச்சுக்கிட்டா தகப்பனுடைய சொரூபங்களை. அப்போ தகப்பனுக்கு தெரியாது, போன பேர் தான் கண்டுபிடிக்கிறார், இதெல்லாம் காணோன்னு அவன் விரட்டிக்கிட்டு வரான். இது தேவையா? வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை, ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்தபோது, அதாவது யாக்கோபு, அதாவது வசனம் யாக்கோபுக்கே சொல்லலை, தகப்பனுக்கே அவருடைய வசனம் சொல்லுகிறது அவன் புருஷனுக்கே சொல்லலை, தகப்பனுடைய இதெல்லாம் திருடிட்டு வந்திருக்கேன்னு. அப்போ எவ்வளோ பெரிய ஸ்பிரிட்டு ராகேலுக்குள்ளே இறங்குச்சு. ஆனால் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், அந்த ராகேலுக்கு பிறந்த யோசேப்பை என் கர்த்தர் உயர்த்தினார். இதை எதை ஏன் இதை இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, உங்களுடைய பழைய வாழ்க்கை, பின்னான வாழ்க்கை வெவ்வேறு விதமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உங்களை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அப்போது இந்த திருட்டுத்தனம், பிசாசின் ஆவி, எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்பிரிட் வந்துடக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே, ஆமேன், ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை சாத்தான் திருடுனா, என் சந்தோஷத்தை சாத்தான் திருடுனா, என் அமைதியை சாத்தான் திருடுனா, என் பொருளாதாரத்தை சாத்தான் திருடி இருக்கிறான். ஆண்டவர் என் ஐஸ்வர்யத்தை திருடி இருக்கிறான், சரியா? என் ஆரோக்கியத்தை சாத்தான் திருடி இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு அவனுடைய தந்திரங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால, தகப்பனே, ஆண்டவர் ஆரோக்கியத்தை திருடினவன், ஆண்டவரை சந்தோஷத்தை திருடினவன், சமாதானத்தை திருடினவன், மன மகிழ்ச்சியை திருடினவன்,
குடும்பத்தில் ஒரு மனப்பாட்டை திருடினவன். ஆண்டவரே, ஒரு மனப்பாட்டை திருடி பிரிவினை விதைத்தவன் இந்த பொல்லாத சாத்தான். அவனுடைய கிரியைகளை இன்னைக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் அழிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லா திருட்டு ஆவிகள் என் கேம்பஸ்குள்ளே, என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடாது. ஆமாம், எல்கேஜி படிக்கிற பிள்ளைகிட்ட கூட பென்சில் ஸ்கேலு திருடுற புத்தி வந்துடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அலுவலகத்தில் எந்த ஸ்பிரிட்டும் எங்களை தொடக்கூடாது. ஆமாம், பண விஷயத்தில் நாங்கள் உண்மையாக இருக்கணும், ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும், ஜெபத்தில் உண்மையாக இருக்கணும். ஆமாப்பா, திருட்டுத்தனம் வேண்டாம்ப்பா. பொருட்கள் மேலே ஆண்டவரே எல்லாம் ஆண்டவர் அந்த வஞ்சிக்கிற புத்திகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் பூரணமான விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, சாத்தான் ஒரு திருடன். அவன் திருட வருவான், அவன் கொல்ல வருவான், அவன் அழிக்க வருவான். அவன் இந்த நேரத்தில் தான் வருவான்னு எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. நாங்கள் விழிப்புள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பயன் பண்ணி ஜெபிக்கிறோம். யார் யார் இப்பொழுது தங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த குடிகாரர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களை கொண்டு போய் வச்சு அடமான வச்சு குடிக்கிறானுங்கப்பா, அவன்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளாதாரத்தை திருடுகிற, மார்வாடி கடையிலிருந்து திருடுகிற, பேங்க்ல ஆண்டவரே 1 லட்சம் ரூபா வாங்கினதுக்கு ஆண்டவரே கர்த்தாவே சில லட்சங்கள் வட்டி மேல வட்டி, பொருளாதாரத்தை திருடுகிற பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்கள் ஜீசஸ் மீட்ஸ் ஆண்டவர் இந்த ஈவினிங் சர்வீஸில் இணைஞ்சிருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளில் ஒரு தேவ சமாதானம் வரட்டும், தேவனுடைய ஆளுகை வரட்டும். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் சமாதானத்தை, சந்தோஷத்தை, அமைதியை, நிம்மதியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை இழந்தார்களோ மறுபடியும் ரெட்டிப்பாய் இன்றைக்கு சாயங்காலம் அவர்களுக்குள்ளே நீர் தரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டீர் என்று நன்றி சொல்லி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தாக தெரிந்திட்டது இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தாக தெரிந்திட்டது இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே, glory, ஜெயம் ஜெயமே, ஆமென். சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே, ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா வசந்த, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா வசந்த, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவார். ஆமென். தலைகளை தாழ்த்தி ஒரு ஜெபம் பண்ணி நான் முடிச்சிடுறேன். நல்ல பிதாவே, இந்த கிருபை எங்களை தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம். சாத்தான் திருடுகிறவன் என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுத்தவர்களுக்காய் நன்றிப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.